வெல்கம் டு ஆலிவுட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். தினம் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கான நிகழ்வு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வு நம்ம லைனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துருவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஒப்பீட்டு ஆய்வு யாரா கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மற்றும் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சிவிலைசேஷன், அதாவது கீழடி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்வேஷன் பண்ண இடத்துல ஸோ மேட்ச் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு புரியும். கீழடி கிராஃப்டின் இங்கே கிடைச்ச சிம்பிள்ஸும் ப்ளஸ் அங்கே கிடைச்ச இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட சயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி ஒப்பீட்டு ஆய்வு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் நம்மளுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சயின்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். இது எக்ஸ் சிம்பிள் இந்த மாதிரி இங்கே இதெல்லாமே வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்துடைய நாகரிகத்துக்கும் சிந்து சமவெளி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் ஏதாச்சும் ஒப்பீடு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆய்வு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது லிட்டரா ஜென்ரலாக ஒரு மீனிங் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கெங்க அகழ்வாய்வுகள் நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் தடம் பதித்த இந்தியாவின் பிற பகுதிகளிலும் ஆய்வுகள் நடத்தப்படும். ஸோ எந்தெந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் பட்டணம்ன்ற இடத்துல, நெக்ஸ்ட் கர்நாடகாவில் தலைக்காடு, ஆந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் பாலு இடத்துல. ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் மேட்ச் ஆஃப் பாலில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது கொடுத்துருக்கோம். ரீசெண்டாக வந்து அவுட் ஆஃப் த தமிழ்நாட்டில் எங்கெங்க அகழ்வாய்வுகள் நடத்த போகிறாங்க அப்படின்ற கேள்விக்கு இந்த நாளுமே வந்து பதில். தமிழ்நாட்டில் 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்புகள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம படிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையன் அப்படின்னா 1000 பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு லெவலில் வந்து ஒரு ஹையன் ஏஜ் அப்படின்னு அந்த ஏஜ் வைஸ் சொன்னோம்னா 1000 பிசியில் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா 3000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 3200 அது மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பு பயன்படுத்தினார்கள் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது ரீசனாக எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுபாறையில் பகுதியில் சேகரிக்கப்பட்ட 2 இரும்பு கரிம மாதிரிகள். ஸோ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2 கரிம மாதிரிகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்கல் லெபார்ட்டரியில் கொடுத்து இது பகுப்பாய்வு செய்யப்பட்டன. ஸோ அதன் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவற்றின் சராசரி மைய அளவீட்டு காலம் முறையே கிமு 1615 கிமு 272 இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்தில் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் இப்போ நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நம்மளுடைய ஹையன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1615 வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட்ல பார்த்துக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஹஜ் கமிட்டி வந்து ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நியூ 9 மெம்பர்ஸில் ஒரு எம்பியும் மற்றும் 2 எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற போயிடறாங்க. ஸோ அந்த நேம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனா இந்த நேமில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நேம் வேணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எம்எல்ஏ யார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா நவாஸ் கானி, எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹசன் மௌலானா, நெக்ஸ்ட்டும் அப்துல் வஹாப். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அந்த ஹஜ் கமிட்டியில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்தியாவில் பார்க்கும்போது ஃபால் இன் ஃபெர்டிலிட்டி ரேட். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஹிந்து நியூஸ் பேப்பரில். ஸோ அந்த டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிலிம்ஸில் கேட்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஃபெர்டிலிட்டி ரேட்டில் ரிலிஜன் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிலிஜனுக்கு அதிகமான ஃபெர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா 2019 2021 இந்த இடைப்பட்ட காலத்தில் ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.41% வந்து முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 3.4 இருந்தது. ஸோ இவங்க 4.4 வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கு 3.3 இருக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.89 வச்சிருக்காங்க, சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.43 வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் வைஸ் ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி, அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ் ஆஃப் 2.1 சில்ட்ரன் பர் உமன் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட்ல இந்த டேட்டாஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஹெரா சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 2 உமன் ஸ்கெலிட்டன் ஸ்கின். ஸோ இது இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும். 2 பெண்களுடைய எலும்பு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ எக்ஸாக்டாக வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெரப்பா சிட்டி. ஸோ அது ஹரியானா இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இந்த மூலிமா வந்து நம்மளுக்கு என்ன வெளியே தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஹரப்பன் சிட்டி. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா மாற்றி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ராக்கி கிரக் ரீஜன். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ராக்கி கிரக் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹரப்பன் சைட்டு. இந்த ஹரப்பன் சைட்டு அதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கி கிரக்கோடைய வாழ்வாதாரம் அங்கே இருக்கக்கூடிய வாழ்ந்த மக்களோட சூழ்நிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஆராய்ச்சி மூலமாக தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 மாதத்துக்கு முன்னே கண்டுபிடிக்கப்பட்டது. இது நேம் அவங்க வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா RGR-7 சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி RGR-7 இஸ் a symmetry site of the Harappan period. This will a well harnessed city அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ RGR-7 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஹார்னஸ் சிட்டியாகவும் கருதப்படுகிறது. ஸோ ராக்கி கிரக் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஹரப்பன் சிட்டியாக வந்து கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த DNA சாம்பிள்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே எக்ஸாமைன் பண்ணுவாங்க அந்த ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிர்பல் சாஹினி இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோ சயின்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னோவில். ஸோ பிர்பல் சாஹின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேலியோ பாட்டனிஸ்ட், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோ சயின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னோவில் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரீசெண்டாக சைக்ளோன் ஹாசானி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அதோடைய இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய நாட்டில் சைக்ளோன் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிற எச்சரிக்கை வந்து 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, கண்காணிக்கும் ஏஜென்சி தான் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சைக்ளோன் ஃபார்ம் பண்ணக்கூடிய இது வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்ளோன் ஹாசானி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால் ஃபார்ம் ஆகுது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவியர் சைக்ளோனிக் ஸ்ட்ரோமா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப் டு 95 to 105 km/h விண்ட் ஸ்பீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாசனி அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிராத் அப்படின்றது மீனிங்கு. இது வந்து ஸ்ரீலங்காக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க லாங்குவேஜ் சிங்களேஸில் இந்த மீனிங் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமானது அதோட இது எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆக போகுது அப்படின்றது வந்து பார்க்கணும். விசாகப்பட்டினம், ஒடிசா இந்த இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக உருவானது எது, எங்கே போய் ஹிட் ஆச்சு, யார் இந்த பேர் வச்சா, இதுதான் மோஸ்ட்லி வந்து இந்த 3 கேள்விகள் தான் வந்து சைக்ளோன் கேட்பாங்க. ஸோ சைக்ளோன் ஹாசனி வந்து ஸ்ரீலங்கா வந்து பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் ஃபர்ஸ்ட் சூப்பர் சைக்ளோனிக்காக வந்து ஃபர்ஸ்ட் சிவியர் சைக்ளோனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2022 இருக்குது. நெக்ஸ்ட் இது ஹிட் ஆக போது வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அந்த ஒடிசா சைடில் ஹிட் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பேர்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த ரிலீஸ் செஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள தகவல் மட்டும் நம்ம எக்ஸாம் பண்ணல தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் த்ரெட் எக்ஸிஷன். ஸோ குளோபல் லெவலில் பறவைகளுடைய அழிவுகள் எப்படி இருக்குது அப்படின்ற நம்ம கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 187 ஹேவியன் எக்ஸ்டிங்ஷன் வந்து நடந்திருக்கு ஃப்ரம் 1500 அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இதை ஃபுல்லாகவே வந்து ரீகால் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் வந்து சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரீசன் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்தியாவில் டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காடெல்லாம் வந்து அழிச்சிட்டு பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேர்ட்ஸோட ஹேபிட் வந்து குறைஞ்சி போகுது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த லாஸஸ்க்கு வந்து எப்படி இராடிகேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுத கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து இதில் பார்க்கலாம். வாட் இட் ஃபவுண்ட் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன கண்டுபிடி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் பேர்ட் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. அதுவும் வந்து அதில் 50% ஸ்ட்ராங்லி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஒரு 60% வந்து 6% வந்து ஸ்டேபிளாக இருக்குது. மற்றும் 14% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்பிளில் தேவையானது இதுதாங்க, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ஸோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்கக்கூடிய முக்கியமான சில பேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேர் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக இருக்கக்கூடிய, அதுவும் பேர்ட் ஸ்பீஷஸ் இருக்கக்கூடிய முக்கியமான பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் கோயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிரிஸ்டட் பண்டிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அது. இந்தியன் வல்ச்சர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பார்த்தோம் நியூஸ் பேப்பரில். ஒயிட் ரம்பட் வல்ச்சர், இந்தியன் வல்ச்சர், ஸ்லெண்டர் பில்ட் வல்ச்சர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இருக்கக்கூடிய பறவைகள். நெக்ஸ்ட் முக்கியமான பொருளாதார நிகழ்வு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். கிரிப்டோ கரன்சி வந்து ரீசெண்டாக நம்ம யூனியன் பட்ஜெட்டில் அறிவிச்சது தான். ஸோ என்ன அறிவிச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் மூலிமா நம்மளுடைய இந்தியாவுக்குன்னு தனித்துவமாக ஒரு கிரிப்டோ கரன்சி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஜிட்டல் அசெட் டிரான்சாக்ஷன் மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் அசெட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸாக மொத்தம் 30% கட்ட வேண்டிய நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கொஸ்டின்ஸ் வந்து 2 மாதிரியுமே வரலாம். ஒன்று, கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இன்கம் டேக்ஸ் ஆன் டிஜிட்டல் அசெட் டிரான்சாக்ஷன் எவ்வளோ
போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 30%. இது இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் மூலிமா எவ்வளோ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 28%. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்லாபாக 28% தான் இருக்குது. ஸோ அதில் இணைக்கிறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியில் இணைக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் ஜிஎஸ்டி கவுன்சில்கிட்ட தான் இருக்குது. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் டிசிஷன் மேக்கிங் பாடி. யார் ஹெட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இதோடைய ஹெட்டு. நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் யார் இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதோட மெம்பராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாலிட்டி நியூஸ் எக்ஸாம் டெவலப் பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான் இந்த பாலிட்டியில். என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடிஷன் லா. ஸோ ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அதிகமாக இந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பரில் கவர் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செடிஷன் லா. ஸோ இந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் வரைக்கும் இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 1962 வந்து ஃபேமஸாக நடந்த ஒரு கேதார்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் செக்ஷன் 124 பற்றி பேசப்படுது சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் a good law and no reconsideration. ஸோ இதில் எந்த வித மாற்றம் தேவைப்படவில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1962 நடந்த ஒரு விஷயத்தை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 1960 கொடுத்த இந்த வெர்டிக் பிரகாரம் செக்ஷன் 124 ஐபிசியில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் ஆர்டிகல் 14, 19, 21 பாதிக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வி ரமணா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, NV ரமணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இதுக்கான ரீகன்சிடரேஷன் பண்ணலாமா, இது தேவைதானா அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the center has argued that it is a good law and the only point is pointed to how to prevent its misuse. ஸோ இந்த லா வந்து மிகவும் வந்து உண்மையான நல்ல லா தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அந்த அம்சங்களை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதில் மனு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாமே பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் இது டீப்பாக பார்க்கணும். 124A செக்ஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஐபிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a commonly referred as sedition law. அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் எனி பர்சன் பை வேர்ட்ஸ் either speak or written or by signs or by visible representation otherwise bring or attempts to bring into the hatred or contempt or excites or attempts to excite dissatisfaction towards the government establishment by law in India. ஸோ அவங்களோட இந்த செயல்கள் வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆலோ இல்லை செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளம் வந்தாலோ அவங்க செடிஷன் ஆக்ட் கீழே ஃபைல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1962 இது எந்த விதத்திலும் இந்த ஃபைல் பண்ணும்போது ஆர்டிகல் 14, 19, 21 பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பேசப்பட்ட விஷயம் இதை பற்றி தான். நெக்ஸ்ட் இது நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி பேசப்படுது. ஸோ இதை பற்றி கொலோனியல் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் ஏன்னா வந்து 1860 போடப்பட்ட இந்தியன் பீனல் கோடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த செக்ஷன் கொண்டு வராங்க, செக்ஷன் 124Aன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அரசானது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாலகங்காதர் திலக், ஃபேமஸான ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சைடர், நிச்சயமாக படிச்சிருப்பீங்க. 1897 அரெஸ்ட் ஆகுறாரு, ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக வந்து 1922 மகாத்மா காந்தி அவர்கள் இந்த செக்ஷன் மேலே போடப்படுது. ஸோ ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கப்புறம் பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த ஆக்ட் கீழே ஃபைல் பண்ணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். ஜன் ஆரோக்கிய யோஜனா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2018 வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் வந்து. ஸோ இது மூலிமா நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 கோடி புவர் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சோஷியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் பிரகாரம் அவங்களுக்கு அந்த ஸ்கீம், அதாவது வருஷத்துக்கு 5 லட்சம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எழுத்துக்காண்டி கொடுக்கப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் மாற்றிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டு அந்த ஸ்கீமை கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இதுதான் யூசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிஷரி இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள். ஸோ இந்த இமேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்விக்கி இல்லைனா பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி நபர்கள் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15,000 25,000 வரைக்கும் மாதம் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த நபர்களும் இந்த ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க மட்டும் தான் இருக்காங்களா, இன்னும் அடிஷ்னல் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தி ஆயோகுடைய அறிவுறுத்தல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பாலிசி கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் ஆட் பண்ணுற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் பிரகாரம் 10.74 crore பீப்புள் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா தனி நபராக இங்கே கிக் ஒர்க்கர்ஸும் ஆட் செய்யப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இதை லான்ச் பண்ணது 9th May 2015. ஸோ இது ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 7 years ஆயிடுச்சு. சரி 9th May வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹேட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்த்துருக்கோம். இது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதுவும் அதே ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தான் 18 to 24 ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம் பாயிண்டில் பார்க்க வேண்டியது. ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க போதும். நெக்ஸ்ட் அடல் பென்ஷன் யோஜனா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 9th May ஸ்டார்ட் பண்ணது. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 7 years ஆயிடுச்சு. அதையும் நினைவு கூர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வால்பம் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃப்டர் 60 yearsக்கு அப்புறம் 10,000லேருந்து 5,000 வரைக்கும் கிடைக்கும் மந்த்லி. ஸோ இவங்க எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 to 40 years வரைக்கும் தான் அதுக்கான எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இதுவும் 9th May 2015 தான். 7 years ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஆட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். த ஸ்கீம் வாஸ் லான்ச் வித் அப்ஜெக்டிவ் டு என்கரேஜ் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர் அண்ட் லோ இன்கம் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ இதோட ஏஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18 to 50. ஸோ அந்த ஏஜெலாம் நல்லா பார்த்துக்குங்க. ஃபேசல் பீமா யோஜனா 18 to 40. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18 to 50. எல்லாமே சேஞ்சஸ்லாம் வந்து மார்ச் ஃபோனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான சயின்ஸ் நிகழ்வு எக்ஸாம் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ ரெட்டிகான் அப்படின்ற ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வந்து ரீசெண்டாக சென்னையில் நடத்தப்பட்டது. யார் இனாகிரேட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்பவர்மெண்ட் மினிஸ்டர் பி கீதா ஜீவன் அவர்கள். ஸோ யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் அகர்வால் ரெட்டினா ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக 24th டெஃப் ஒலிம்பிக்ஸ் இன் பிரேசில் நடந்தக்கூடிய இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ், ஸ்ரீகாந்த் மற்றும் ப்ரீஷா தேஷ்முக் அந்த அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 10 meter ஏர் ரைஃபிள் மிக்சடில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் காம்படிஷனில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த நேம், நெக்ஸ்ட் இந்த எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இந்தியன் ஷூட்டர்ஸ் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த கேமில் வின் பண்ணியிருக்காங்கன்னா 25th டெஃப் இன் பிரேசில் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் கேமில் வின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட். தினம் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியமான நடப்பு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான நிகழ்வு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட்.